எவ்வளோ பிரம்மாண்டமான மகிழ மரம் பாருங்க. இதோட பேர்லயே மகிழம், மகிழ்ச்சின்றது இருக்கு. உண்மையாகவே இந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இதோட பிரம்மாண்டமான அந்த உருவமும் அதோடு சேர்த்து இது இந்த இலையே உதிர்க்காது. அதாவது பசுமை மாறா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இதில் இலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து இலைகள் கீழே விழும், ஆனால் மேலே எப்போதும் இலைகள் இருந்துகிட்டு இருக்கும். மொட்டையாக மற்ற மரங்கள் மாதிரி இலைகளை உதிர்க்காது. அதோட இந்த மரத்துக்கு ஆங்கிலத்தில் புல்லட் வுட் ட்ரீ அப்படின்ட்டு பேர். புல்லட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் இவ்வளவு கடினமாக ஸ்ட்ராங்காக புல்லட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அப்படி பேர் வச்சாங்களா, இல்லை இதோட காய்கள் பார்க்குறதுக்கு புல்லட் மாதிரியே முன்னால் ஷார்ப்பாகவும் பின்னால் அகலமாகவும் இருக்கும், அதனால் அப்படி பேர் வச்சாங்களான்னு தெரில. இதுக்கு தமிழில் மகிழம்னு பேர் வச்சதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் சொல்லுவாங்க. இது ஆண்மையை பெருக்கக்கூடியது. இதில் நிறைய இலையிலேருந்து காயிலேருந்து பூவிலேருந்து எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆண்மையை பெருக்கக்கூடியது அப்படின்றதுனால மகிழ்ச்சிக்குரிய மரம். அது குழந்தை தன்மையை கொடுக்கக்கூடியது, குழந்தையை கொடுக்கக்கூடியதுன்றதுனால மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மரம்ன்றதுனாலையும் மகிழ்ச்சி மகிழம் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட பூக்கள் அவ்வளவு நறுமணம் வாய்ந்தது. எனக்கு இந்த மரங்களோட வாசனைகளில் முதல்ல பிடிச்ச பூ அப்படின்னா புன்னைப்பூ. புன்னைப்பூவோட வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இந்த மரத்தோட வாசனை பயங்கர வாசனை. இதை எங்கள் வீட்டில் கொல்லையில் ஒரு மரம் இருக்குது, அந்த இடம் முழுக்க வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மரம் ஆக்கூர் பெருமாள் கோயிலில் இருக்குது. இது எப்போல்லாம் இந்த மரம் பூக்குதோ அப்போ அந்த இடம் முழுக்க வாசனையாலேயே நிரம்பி இருக்கும். அவ்வளோ வாசனை தரக்கூடிய ஒரு மரம் இது. இதோட பூ நட்சத்திரமாக இருக்கும். சாயந்தரத்தில் பூத்து பகலில் அப்படியே கீழே விழுந்துடும். அதை எடுத்து அப்படியே பொறுக்கி சின்ன சின்னதாக ஊசியில் நூலை போட்டு கோர்த்து தலையில் வச்சுக்கலாம்.